தெரியாம தனியா போனா திரும்பி வரப்ப 2 பேரும் ஒன்னா வர்றாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. இதை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப அசிங்கமாயிடும். இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரியணும். என்ன கோபால்? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. என்ன விஷயம்? நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பொண்ணா பிறந்துட்டீங்க. நான் சொல்லட்டுமா? உங்க இசையை மதிக்கிற, உங்க இதயத்தை மதிக்கிற, உங்க வார்த்தையை மதிக்கிற, உங்க அழக ரசிக்கிற ஒருத்தர், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரையே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்க. ஆனா நீங்க நினைச்சது நடக்கல. அதனால நீங்க ஒண்ணு மனசு உடைஞ்சு போயிடல. புத்திசாலித்தனமா ஒரு ஆளை தயார் பண்ணீங்க. புரியல? அது வேற யாரும் இல்ல, நான் தான். இயற்கையிலேயே பொண்ணுங்களுக்கு இருக்கிற வெக்கம் உங்களை சொல்ல விடாம தடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே கேக்குறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்ன? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேனா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. எந்த சங்கீதம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அந்த சங்கீதத்தினாலதான். நீ இப்ப சொன்னியே இந்த வார்த்தை, அது மட்டும் எங்க அப்பா காதுல விழுந்திருந்தா உன்னை பணமாக்கி